ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அம்மாக்கிட்ட நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டு கேட்டதுனால செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி தான் வந்து நல்லாயிருக்கும். அதை வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு வேக வச்சுருக்காங்க. இது வந்து 3/4 வாசி அளவு வேகணும். நல்லா குலைவாக வரணும். அதனால் 3/4 வாசி அளவு வேக வச்சுக்கலாம். அரிசி வந்து நல்லா வெந்ததும் இது கூட வந்து காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்காங்க அப்படின்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, மாங்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காயுமே வந்து நல்லா குலைவாக வெந்து வரணும். காயும் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாடு வந்து நல்லா துண்டு கருவாடை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவாடு பெரிய கருவாடு தலை சேர்த்தா கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவாடை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மசாலா சேர்க்கணும். இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கு அப்படின்னா, புளி கரைச்சி சேர்த்துருக்காங்க, அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், அது கூட வந்து தேங்காய், சீரகம், கொஞ்சமாக பூண்டு இதை வந்து அரைச்சி சேர்த்துருக்காங்க. இவெல்லாம் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுல நல்லா குலைவாக வெந்து வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து அன்னைக்கு சாப்பிட்றத விடையும் மறுநாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கருவாடு கூட்டாஞ்சோறு. கடைசியாக வந்து எப்பவும் போல் கடுகு, சீரகம் போட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டோன்னா சூப்பராக ரெடியாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.